இன்னைக்கு நீங்க வந்து நம்ம தலைவர் வந்து நீங்க சந்திச்சு நீங்க வந்து பேசியிருக்கீங்க. என்ன பேசுனீங்க? Facebookலலாம் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இந்த நான் ஏன் கோவப்பட்டேன்னு சொல்லி ஆகணும்ல. நான் ஒன்றும் ஒரு அறியாமல் புரியாமல் இல்லை. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் வந்திருக்கிறார் இந்த சமுதாயத்திற்கு. இதுவரைக்கும் நம்ம ஒரு அரசியல் நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அது இல்லை அரசியல். ஒரு அரசியலே ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் அவருக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், நம்ம கிட்ட போய் இருந்தாலே நம்ம என்ன நினைக்கிறோம்னு கண்டுபிடிச்சிடுவார். நீ இதுதானே வந்திருக்கிறீங்க அப்படின்னு பாரு. அப்போ பார்த்து அப்புறம் பேசவே நமக்கு தெரியாது. சில பேருக்கு டைட்டில் கார்டு இருந்தாதான் கட்சிக்குள்ளே வர முடியும். டைட்டில் கார்டு இருந்தாதான் அங்கே சேரே கிடைக்கும். சங்கத்தமிழ் அந்த பிரச்சனைலாம் இல்லை. பிரச்சனை வரவுமே நான் வந்து பெருமைக்காக சொல்ல, நிறைய பேர் தலைவர்கிட்ட பேசியிருக்கிறேன். தலைவர் நீங்கள் சொன்னார், என்னப்பா உனக்கா பல பேர் பேசுகிறாங்க ஃபோன் பண்ணி. அவருடைய பிறந்த நாளில் என்ன சிறப்புனா, ஆகஸ்ட் 17 என்பது தமிழர் எழுச்சி நாள் அப்படின்னு தொடர்ந்து நாங்கள் கொண்டாடி வருகிறோம். ஆனால் இந்த ஆண்டு வந்து அவர் தமிழர் எழுச்சி நாளையே 2011 விடுதலை சிறுத்தைகள் தோத்து போயிடுச்சு. டோட்டல் அவுட்டு. ஒருத்தரோடு ஜெயிக்கலை. நான் என்றைக்குமே நல்லா கேட்டுக்கேன். எந்த ஒரு பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நான் இளைஞரணி செயலரில் நான் தான் முன்னெடுப்பேன் முக்கியமாக. ஏன்னா ஒரு பிறந்த நாளில் ஒரு விருப்பம் இல்லை. என்ன பிறந்த நாள், மக்களே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின் போது நாங்கள் மேதகு பிரபாரனை பற்றிலாம் சொல்கிறோம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நீண்ட நாள் கழிச்சு நம்ம மீண்டும் இன்னைக்கு சங்கத்தமிழனை சந்திச்சு நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து நம்ம தலைவர் வந்து நீங்க சந்திச்சு நீங்க வந்து பேசியிருக்கீங்க. என்ன பேசுனீங்க? Facebookலலாம் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இந்த புத்தகத்தை கூட நீங்க அவர் கையில கொடுத்து ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் பார்த்தேன். செம்ம வைரலான டாபிக். இப்போ அதுதான் என்ன நடந்துச்சு சார்? என்னை வந்து ஜூன் மாதம் 7ஆம் தேதி இடைநீக்கம் செய்தார். அப்போ ஏறக்குறைய ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஒரு 53 நாட்கள் ஆகிவிட்டது. அவர் என்னை இடைநீக்கம் செய்த பிறகு உங்களுக்கு தெரியும், 3 நாள் வந்து நான் மௌன விரதம் இருந்தேன். அதுக்கடுத்து நான் வந்து ஃபேஸ்புக்கில் பேசின பிறகு தலைவர்கிட்ட போய் நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன். அண்ணன், என்னை வந்து இடைநீக்கத்தை ரத்து செய்யுங்க. என் பக்கம் வந்து நியாயம் இருக்கிறது என்பதை விட என் பக்கம் அறம் இருக்கிறது அப்படின்னு விளக்கத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி, நான் பார்த்து செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிட்டார். அப்புறம் ஒரு நீண்ட நாட்கள் நம்ம அமைதியாக நம்ம வேலையை பார்த்துக்கிருக்கோம். தலைவர் அவரோட வேலையை பார்த்துக்கிருக்கிறாரு. தலைவர் ரெண்டாவது வந்து இப்போ வந்து அவருடைய பிறந்தநாள் வந்து ஆகஸ்ட் 17. அந்த வேலையை அவர் ஆரம்பித்து அதற்கான குழுக்களை எல்லாம் இப்போ அறிவித்து கொண்டிருக்கிறார். என்ன அவருடைய பிறந்தநாளில் என்ன சிறப்புனா, ஆகஸ்ட் 17 என்பது தமிழர் எழுச்சி நாள் அப்படின்னு தொடர்ந்து நாங்கள் கொண்டாடி வருகிறோம். ஆனால் இந்த ஆண்டு வந்து அவர் தமிழர் எழுச்சி நாளையே தமிழ் தேசிய எழுச்சி நாளாக அவர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். தமிழ் தேசியம்னா என்ன? தாயகம், தேசியம், தன்னாட்சி வெல்வோம், அதுவே தமிழர் இறையாண்மை, உலகுக்கு சொல்வோம்னு ஒரு மாநாட்டை அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம தலைவருடைய பிறந்த நாளில் இந்த நேரம் போய் நம்மளை இப்படி இடைநீக்கம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த மாநாட்டில் நம்ம கலந்துக்கிடுவோமா, கலந்து கொள்ள மாட்டோமா அப்படின்னு என்னை விட என்னுடைய நம்ம கட்சியுடைய தொண்டர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப ஆர்வமாக டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கும் தனிப்பட்ட முறையில் இது ஒரு பெரிய சத்திய சோதனை ஆயிடுச்சு. என்ன அப்படி வந்து மற்ற நாட்களாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம தலைவர் வந்து சில காரணங்களால் நம்ம இடைநீக்கம் செய்திருக்கிறார். அது என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ திருப்பி நம்ம பழைய விஷயத்தை பேச தேவையில்லை. ஆனால் இந்த இவருடைய பிறந்த நாளில் நம்ம கலந்து கொள்ளாமல் போயிடுவோமோ? நான் உங்கள்ட்ட உண்மையை சொல்கிறேன். இதெல்லாம் இந்த இடத்துல பதிவு செய்தாகணும். சில பேர் நமக்கு யாரும் நம்ம கட்சிக்குள்ளே நமக்கு யாரும் எதிர்ப்பு இல்லை. சங்கிகள் சில நேரம் பேசுவாங்க நம்மளை பற்றி. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 2011 விடுதலை சிறுத்தைகள் தோத்து போயிடுச்சு. டோட்டல் அவுட்டு. ஒருத்தரோடு ஜெயிக்கலை. 2011 விடுதலை சிறுத்தைகள் ஆண்டுன்னு இவர் பிரகடனப்படுத்தினார். 10 எம்எல்ஏவை வாங்கி 10 எம்எல்ஏவும் காலி. அப்போ நான் துபாயில் இருக்கிறேன். நல்லா கேட்டுக்கிறேன், துபாயில் இருக்கிறேன். அப்போ அங்கே தலைவர் என்னப்பா பிறந்தநாள் ஆகஸ்ட் 17 எப்படிப்பா இருக்குது அப்படின்போது, இல்லை அவர் கொண்டாட கூட மகிழ்ச்சியாக இல்லை, ரொம்ப வருத்தத்தில் அவர் டெல்லியில் இருக்கிறாரு அப்படின்னு பேரையும் சொல்கிறேன். தம்பி அகரன்னு ஒரு தம்பி இருக்கிறாப்புல, அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாப்புல, அண்ணன் தலைவர் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறேனே, நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நான் துபாயில் பிஸியாக இருக்கிறேன், வேலை பார்த்துக்கிட்டு ஒர்க்கில் இருக்கிறான். என்னடா இப்படி சொன்னேன். எப்போ ஆகஸ்ட் 17னா எனக்கு 15ஆம் தேதி சொல்கிறேன். என்னடா சொல்கிறேன்? ஆமாம், ரொம்ப யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டுறாரு, ரொம்ப அமைதியாக இருக்கார். ஏன்னா இப்போ நமக்கெல்லாம் குடும்பம் இருக்குது, அவருக்கெல்லாம் குடும்பன்றது ஒன்றும் இல்லை பாருங்க. யோசித்து பாருங்களேன், அந்த மைண்டு வந்து ரொம்ப முக்கியமானது.
இப்போ குடும்பம், குட்டி, அப்பா, அம்மானா அது உறவு வேற. எதுவுமே இல்லாமல் ஒரு தலைவன் இருக்கிறானோ, ஒரு மனிதன் இருக்கிறானோ, அவங்க மனநிலை வந்து சைக்காலஜிக்கலாக ரொம்ப அது பாதிப்பாக இருக்கும். அன்புக்கெல்லாம் ஏங்குவாங்க. நான் வந்து அவர்கிட்ட உண்மையான ஒரு அன்பு தம்பியாக இருப்பேன்றது அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், கட்சிக்காரன் எல்லாருக்குமே தெரியும் வச்சுங்களேன். அதுக்கு தான் இந்த சத்திய சோதனை. உடனே வந்துங்க ஆகஸ்ட் 15ஆம் தேதி அவர் சொன்னதுமே நைட்டை பரப்பிட்டு 16ஆம் தேதி அடுத்த நாள் தான் 15 முடியுது, 16ஆம் தேதி பரப்பிட்டு கரெக்டாக அந்த 16 இரவு நான் வந்துட்டேன். அது சொல்லாமல் கொள்ளாமல். அவர் அதுக்கு பிறகு தான் மகிழ்ச்சி அடைஞ்சார். அதுக்கு சாட்சி வந்து தலைவர். அந்த காலகட்டத்தில் நாங்கள் போட்டோ எடுத்து வெளியில் போட்டோம். அவ்வளவுக்கு அவருடைய பிறந்த நாளாக இருந்தால் நான் கலந்து கொள்ளுவேன். இது ஒரு எடுத்துக்காட்டு தான் சொன்னேன். இப்போ எல்லா பிறந்த நாளுக்கு நான் வந்துடுவேன். அங்கேருந்து பிளேன் ஏறி உங்களுக்கு அங்கேருந்து அதெல்லாம் அன்றைக்கெல்லாம் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் புக் பண்ணேன். இமிடியேட்டாக டிக்கெட் புக் பண்ணது அந்த காலத்தில் எனக்கு தெரிய ஃபஸ்ட் கிளாஸில் 1 லேக் மேலே வந்துச்சு. ஏன்னா இது பிஸ்னஸ் கிளாஸ்லாம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எக்கனாமிக் கிளாஸ்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம தலைவனுக்காக நம்ம அவ்வளவுக்கு நம்ம வந்து பொருளாதாரத்தை சிந்திக்கலை, நம்ம வந்து டயத்தை சிந்திக்கலை. காலம் ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனியில் நம்ம ஜிஎம்மாக இருக்கும்போது திடீர்னு வந்தோம்னா அந்த கம்பெனிக்காரன் நினைப்பேன், என்னப்பா நீ வாட்டி திடீர்னு போகிறா அப்படின்னு. இல்லை சார் ஒரே நாள் தான் சார் லீவு, 16ஆம் தேதி நான் போகிறேன், 18ஆம் தேதி நான் வந்துடுறேன், 17 இருந்துட்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு வந்துட்டு வச்சுங்களேன். அப்போ இந்த பிறந்த நாளைக்கு நம்ம இங்கேயே இருக்கிறோம். துபாய் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டேன் டோட்டலாகவே, தலைவரோடய இருக்கிறோம். இந்த பிறந்த நாள் நம்ம கொண்டாடாட்டினா அது எப்படி? நாங்கள் என்றைக்குமே நல்லா கேட்டுங்க, எந்த ஒரு பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நான் இளைஞரணி செயலரில் நான் தான் முன்னெடுப்பேன் முக்கியமாக. அது எல்லாருக்குமே தெரியும் தோழர்களுக்கு. இப்போ அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா வன்னியரசு, அவரெல்லாம் ஆரம்பத்தில் நான் இப்போ சொல்லப்போனால் இந்த பிறந்தநாள் நிகழ்வையே அவர் கொண்டாடவே விரும்புறது இல்லைங்க. எனக்கு தெரிய ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல கொண்டாட வேண்டும் என்று சொன்னவரே இன்றைய அமைச்சர் வன்னியரசு தான். அப்போ என்னை வந்து சொல்கிறாரு, வாப்பா தலைவர்கிட்ட பேசுவோம் பிரதர் அப்படின்னும்போது நாங்கள் 2 பேர் தான் பேசுகிறோம். அப்போலாம் யாருமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஐயா உஞ்சையரசு அந்த காலத்தில் இருந்தார், பாவரசு இருந்தாங்க. சங்கத்தமிழ் கரெக்டான முடியுதான் வன்னியரசு சொல்கிறது, வாங்க போய் பேசுவோம்னு பேசி நாங்கள் தான் அந்த பிறந்தநாள் நிகழ்வே உருவாக்குறோம். ஏன்னா அவர் பிறந்தநாள் அவருக்கு விருப்பம் இல்லை. என்ன பிறந்தநாள் மக்களே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது நாங்கள் மேதகு பிரபாரனை பற்றிலாம் சொல்கிறோம். அவரும் பிறந்தநாளை வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுறாருன்னு. அவர் பிறந்தநாளாக கொண்டாட மாட்டார். அவர் என்ன கொண்டாடுவார்னா போராளிகள் தினம் அப்படின்ற மாதிரி அந்த வீர உரையெல்லாம் ஆட்டுவார். அவர் நவம்பர் 26 ஒரு பிறந்தநாள், அந்த 26ஆம் தேதியை 27 எல்லாம் ஒன்று சேர்த்து மாவீரர் நாளாக அவர் வந்து பிரகடனப்படுத்தி கொண்டாடுவார். மாவீரர் நாள். நாங்கள் தலைவரை வந்து எழுச்சி தன்னுடைய பிறந்தநாளை தமிழர் எழுச்சி நாள் எப்படி கொண்டாடுறோம் பார்த்தீங்களா? இது மாதிரி நாங்கள் விதை போட்டதே நாங்கள் தான். இதில் எல்லாருக்குமே கட்சிக்காரர்களுக்கே தெரியும். அப்படிலாம் இருந்த பிறகு நம்ம வந்து கலந்துக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஃபோன் பண்ணேன். டெல்லியில் இருந்தார். என்னை வந்து சேர்க்க மாட்டீங்களா, கூப்பிட மாட்டீங்களா, ஒரு அண்ணன் தம்பி கோவம் தானே, சொல்ல வாப்பா அப்படின்னாரு. காலையில் வந்து என்னை பார்ப்பாரு. முதல்ல சொல்ல நைட்டே வாப்பானார். நைட்டு எத்தனை மணி வருவீங்க அங்கே இருக்குல்ல, அது எத்தனை மணி வருவேன்னு தெரியாது, நைட்டு வாங்கினார். சரி நைட் நம்ம சந்தித்து பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்கள் எப்போ போட போகிறீங்கன்னு தெரியல, ஆகஸ்ட் 1ஆம் தேதி, ஏன்னா இன்னும் 17 நாள் தான் இருக்குது அவருடைய பிறந்த நாளுக்கு. அப்போ கரெக்டாக வந்து நான் காலையில் போய் பார்த்ததுமே நான் உங்களை தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னேன். அப்படி தனியாக வேணால் ஆள் இருக்கிறேன் பல பேர் பார்த்தோம். என்னை பார்த்தோம் எல்லாருக்கும் மகிழ்ச்சி. கீழே தொண்டர்கள் அண்ணன் வந்துட்டாருன்னு ஒரு ஹேப்பி ஆகிட்டாங்க. அதுவே எனக்கு பெரிய வெற்றியாக நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம என்ன எம்எல்ஏ ஆகலை, எம்பி ஆகலை, ஆனால் அங்கே போனதுமே எல்லா தொண்டர்களுமே தலைவருக்கு பார்க்க காத்து கொண்டு இருப்பார்கள்ல, அண்ணன் வந்துட்டாரா திருப்பி அப்படின்ற மாதிரி ஒரு ஹேப்பியாக இருந்தாங்க. அப்புறம் நான் மேலே போய் பார்த்ததுமே தலைவரும் பார்த்தேன், நானும் பார்த்தேன். அது நான் எப்படி இருந்தாலும் 2 நாளைக்கு 3 நாளைக்கு பார்க்கக்கூடிய ஆள், துபாயில் இருந்தாலும் பேசக்கூடிய ஆள். அப்படி இருந்துட்டு ஒரு 50 நாளுக்கு மேலே சந்திக்கலை, பேசலை. நீ கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்போ அந்த சூழ்நிலை வந்து நான் வந்து உள்ளே போயிட்டு கதவை வந்து அண்ணன் நான் தனியாக பேசினேன். சரி எல்லாரும் வெளியே போச்சு, அப்பயும் போக மாட்டேறாங்க. தனியாக கதவை மூடிட்டு 1 ஹவர் பேசினேன். அவ்வளோ பிஸியான ஒரு மனிதர். அவரோட டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எப்பயுமே நினைப்பேன். அதுதான் எனக்கு இவ்வளோ சிக்கலே. நான் என்னையை விட அவர்கிட்ட ரொம்ப யோசிப்பேன். சரி நம்ம டயத்தை அவருக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது. இல்லாட்டினா வந்து நம்ம வந்து எம்எல்ஏ சீட்டு கூட போட்டு டைட் பண்ணி தானே வாங்கியிருக்கலாம் இந்த கடந்த தேர்தலில் கூட. நான் என்ன நினைப்பேன்னா அவருக்கு தெரியாததா, உங்களுக்கு புரியுதா, அவருக்கு புரியாததா, நம்மளோட வயது மூத்தவர் மட்டுமல்ல, அவர் ஒரு மக்களுக்கே வழிகாட்டியாக இருக்கிறார். தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே அம்பேத்கருக்கு பிறகு ஒரு பெரிய தலைவராக இருக்கிறார். அவர்கிட்ட போய் நம்ம என்ன விளக்கம் கொடுக்கணும், நான் விட்டு கொடுத்துறது. இன்னைக்கு உண்மையில நான் கொஞ்சம் கோபமாக தான் இருந்தேன், தனியாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ரைட்டு பேசுவோம்ப்பா அப்படின்ட்டு அப்போ 2 பேரும் பேசுனா நான் பேச போனேன். ஏன் என் மேலே நடவடிக்கை எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்குறக்காக போனேன். ஆனால் அவர் உட்கார வச்சு எனக்கு அரசியல் படுத்திட்டார். தம்பி உன் மேலே வந்து எனக்கு எந்த கோபம் இல்லை, ஆனால் அதில் நிறையா இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம பேச முடியாது. ஏன்னா ஒரு ரூமுக்குள்ளே நம்ம பேசினா வெளியில் பேச முடியாது. என்னை அரசியல் படுத்தினார். நான் நினச்சி கொண்டிருக்கிற அரசியல் வேற. இது வரைக்கும் நம்ம ஒரு அரசியல் நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அது இல்லை அரசியல். ஒரு அரசியலே ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு நம்ம எவ்வளவு பக்குவமாக இருக்கணும்ன்றாரு.
அது ஒரு மெயினாக பக்குவமாய் உரையாடும் பண்புகள் வளர்ப்போம், யாரையும் பழிக்கும் இழிக்கும் பழக்கம் தவிர்ப்போம்னாரு. நான் யாரும் பழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் சொன்னேன், உரிய இடமறிந்து உரையாடல் வேண்டும், வீணில் உளறிடும் வெறும் பேச்சை தவிர்த்திட வேண்டும். இது மாதிரி டயலாக் பூரா எப்படி போகுதுன்னா ஒரு தத்துவம் சார்ந்து போகுது, கொள்கை சார்ந்து போகுது, கோட்பாடு சார்ந்து. 1 hour போன தெரியல, அதுக்குள்ளே வெளியே தட்டிட்டாங்க. ஏன் தட்டிட்டாங்கன்னா, இவர் மதுரைக்கு போகணும், ஏர்போர்ட்டுக்கு போகணும், ஏர்போர்ட்டில் பிளேன் நிற்காதுல்ல, என்னால் டிலே ஆகி போச்சு. வெளியில் வேறு ஆள வேறு நிறைய பேர் இருக்கிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க, நிறையா தொண்டர்கள். அதெல்லாம் பார்ப்பேன். இப்போ நம்ம 1 hour அவர் டயத்தை வேஸ்ட் பண்ண பாவம், இத்தனை வந்து தொண்டர்கள், அதுவும் ஏலதாளைகள் பல ஊர்லேருந்து வந்திருப்பாங்க, வந்து அவரை பார்க்குறக்கா காத்திருப்பாங்க. அதை போய் நம்ம இது பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பிரச்சனை எப்போவுமே தீர்த்துக்கலாம். இப்படி தாங்க நான் வந்து ஒன்று பேச போய் அதை பேசுறதுக்கு எனக்கு 1 மாதம் ஆகும். அது அவருக்கும் தெரியும். ஆனால் அவர்கிட்ட என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், நம்ம கிட்ட போய் இருந்தாலே நம்ம என்ன நினைக்கிறோம்னு கண்டுபிடிச்சிருவார். நீ இது தானே வந்திருக்கிறீங்க அப்படின்பாரு. அப்போ பார்த்து அப்போ நம்ம பேசவே நமக்கு தெரியாது. அப்போ கூட நான் முதல்ல போய் அமைதியாக உட்காந்தேன், நான் எதுக்கு வந்துருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. சரிங்களா? அவர் உடனே அப்புறம் பேச ஆரம்பித்தார். நம்மளை அரசியல் படுத்து அதெல்லாம் எடுத்து நான் பதிவு போட்டேன். அரசியல் படுத்து நடந்தேற வேண்டும், அது அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்திட வேண்டும் என்று எனக்கு வந்து அறிவுரை வழங்கியிருக்கிறார், என்னை அரசியல் படுத்தியிருக்கிறார். அதில் கூட நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணாங்க, முக்கியமான ஆட்கள்லாம். ஏப்பா இன்னமுமாப்பா உன்னை அரசியல் படுத்துறாரு, ஏப்பா நீ தான் இளைஞணி செயலாளர், நான் அரசியலாக தான் இருக்கிற. இல்லைப்பா அப்படி இல்லை, நம்ம தலைவரை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் தாய் சிறுத்தை அப்படின்றேன்னா, நமக்கு அவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தாய், நம்ம அவருக்கு குழந்தை மாதிரி. நம்ம எவ்வளோதான் படித்திருக்கலாம், எவ்வளோதான் நமக்கு தெரிந்திருக்கலாம், இருந்தாலும் அவர் தான் தாய் சிறுத்தை அப்படின்ட்டு அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் நான் ஒரே ஒரு கருத்து சொன்னேன், அதை நான் பதிவு செய்கிறேன் இந்த இடத்துல. நான் இப்போ இளைஞரணி செயலராக இருக்கிறேன், மாநில இளைஞரணி செயலர். வயசு வந்து இப்போ எபோவ் 55, உங்களுக்கு நான் சொல்கிறேன் கரெக்டாக. அப்படி இருக்கும்போது இன்னமும் என்னை இளைஞரணியில் வைக்காதீங்க, அதை நான் சொல்லிட்டேன். உடனே சொன்னேன், எனக்கு வந்து வேறு நல்ல உடைய பொறுப்பாக கொடுங்க, இதை விட பெரிய பொறுப்பாக பாடியில் கொடுங்க, மெயின் பாடியில் அப்படின்னுமே. பார்ப்போம் பான்ட்டார். ரைட்டாக உடனே இதை போய் முடிச்சு விட்றேன், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த மகிழ்ச்சியோடு நான் வந்து சரிண்ணே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பட் என்ன எனக்கு மகிழ்ச்சினா, என்னை திருப்பி ரீவோக் பண்ணுறாரு, இல்லை திருப்பி நமக்கு பொறுப்பு கொடுக்குறார் என்பதை விட இந்த மாநாட்டில் நான் கலந்து கொள்கிறேன். அதான் வரலாறு. அதுவும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. மூலவங்களாம் தமிழ் தேசியம்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாமல் தெரிறாங்க, எங்கள் கட்சிக்காரங்கள அவுட் சைடு. அப்போ நான் தொடர்ந்து இப்போ நாளையிலேருந்து நான் பிரச்சாரம் பண்ணிடுவேன். நாளையிலேருந்து இதை வந்து நான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போவேன். ஏன் தமிழ் தேசியம்னா என்ன, ஏன் அது நடத்தணும். நான் ஏற்கனவே உங்களை சொன்னேன், தமிழருக்கு சொந்தமாக தாயகம் வேண்டும், தமிழ் பேசும் இனம் என்னும் தேசியம் வேண்டும், தம்மைத்தாமே அரசால ஆட்சியும் வேண்டும், தமிழர் ஒடி உலக அவையில் பறந்திட வேண்டும் என்று தலைவர் சொன்னார். அப்போ அந்த தமிழ் தேசியத்தை நம்ம வென்றெடுக்கணும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுவோம். சாதிகள் அற்ற ஒரு சமுதாயத்தை படைக்கணும், அதுதான் உண்மையான தமிழ் தேசியம். அப்படி நம்ம தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுவோம், தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போவோம். அப்படின்ற நீண்ட இடைவேளைக்கு பிறகு சந்திச்சதில் அவரும் மகிழ்ச்சி. நிறைய பேர் சொன்னாங்க, பயங்கரமாக அவர் சிரிக்கிறாருப்பா, ரொம்ப நாளாச்சுப்பா அவர் சிரிச்சது. அவ்வளோ சிரிக்க மாட்டார் இந்த தலைவர். நீங்கள் போட்டால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவர் வந்து அந்த மக்களை பற்றி சிந்திக்கிறனால கொஞ்சம் இதாக இருப்பார். ஆனால் இப்போ என் வீடியோவை நான் இப்போ போட்டு விட்றேன் பாருங்கள், நல்லா ஒரு ஹேப்பியாக சிரித்தார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நிச்சயமாக அவரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்ததாக தான் என்கிட்ட சொன்னார். சூப்பர் சார். ஸோ இப்போ உங்களோட இடைநீக்கம் காலம் வந்து இன்னையோட முடிஞ்சிருச்சா? இல்லை அது வந்து முடிஞ்சிச்சுன்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் பட் அஃபீஷியலாக அறிவிக்கணும்ல, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அஃபீஷியலாக தான் இரவோடு இரவாக எனக்கு அறிவிச்சார். நான் நேராக கேட்டேன், எப்படிங்க நீங்கள் எனக்கு அறிவிச்சிங்க அப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். பொறுப்பாக அதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்குப்பா, அதெல்லாம் வந்து அப்படின்னு தான் விளக்கம் கொடுத்தாரு. சரிங்களா? இப்போ வந்து உறுதியாக வந்து அறிவிச்சுவார், இன்று இரவோ இல்லை நாளையோ அவர் அறிவிச்சிருன்னு சொல்லிட்டார். நானும் ஓகே, அது எனக்கு இப்போ பெரிய மேட்டர் இல்லைங்க. நமக்கு வந்து இப்போ நமக்கு டைட்டில் கார்டை, சில பேருக்கு டைட்டில் கார்டு இருந்தால் தான் கட்சிக்குள்ளே வர முடியும், டைட்டில் கார்டு இருந்தால் தான் அங்கே சேரே கிடைக்கும். சங்கத்தமிழுக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை. அங்கே போனாலே தொண்டர்களாக இருந்தாலும் சரி, இந்த தலைவருடைய பக்கத்தில் இருப்பவராக இருந்தாலும் சரி, இல்லை தலைவராக இருந்தாலும் சரி. நான் இப்போ தான் பெருமையாக சொல்லலை, இப்போ தலைவருடைய வண்டியில் வந்து எவனும் அவ்வளோ பெருசாக போய் உட்கார முடியாது, 2-3 தலைவர்களை தவிர. நான் எப்போ போனாலும் என் வண்டி பேரை வர சொல்லிட்டு நான் தலைவர் வண்டியில் உட்காருவேன். இன்றைக்கி கூட ஏறி உட்காந்துருப்பேன். பட் எனக்கு ரொம்ப நேரம் அவர் டயத்தை ஒதுக்குனால நான் சாப்பிடலை, மணி 11 ஆயிடுச்சு. அப்படியே நான் வந்துட்டு இல்லைனா போய் நான் ஏர்போர்ட்டில் அனுப்பி விட்டு நான் வந்திருப்பேன். இல்லை நம்ம டிரைவர்கிட்ட சொல்லிட்டு இல்லைப்பா நமக்கு லேட் ஆகிடுச்சு, தலைவரை பார்த்தாச்சு பேசியாச்சு அப்படின்னு நான் வந்தேன். அதனால் தலைவர் அந்த எனக்கு இதெல்லாம் எல்லாமே கொடுக்குறாரு. அதே நம்ம இடைநீக்கம் செய்யும்போது கூட எல்லோரும் பயந்தாங்க. நான் எதுக்கு பயப்படுறேன்? இப்போ நான் வந்து எந்த கட்சிக்கும் போக மாட்டேன்னு அவருக்கு தெரியுங்க. அதனால தான் அவர் இடைநீக்கம் செய்கிறாரு. அதையும் தெரிஞ்சுக்கிறீங்க. இடைநீக்கம் இப்போ இதை என்ன பொசிஷனில் இப்போ வேறு யாராவது பண்ணால் 1 hour இருக்க மாட்டேன். ஏன்னா அவர்கள்லாம் வந்து அதிகாரத்திற்காக வந்தவர்கள், நம்ம வந்து மக்கள் விடுதலைக்காக வந்தோம். சங்கத்தமிழை வந்து இடைநீக்கம் செஞ்சாலும் போக மாட்டார். எனக்கு இப்போ பல பேர் எனக்கு வந்து கூப்பிடாமலாம் இல்லை, அது தலைவருக்கே கூட தெரிஞ்சிருக்கலாம். சில முக்கியமான கட்சியிலேருந்து, ஆளுங்க கட்சியிலேருந்து சில பேர்லாம் வந்து என்னங்க ரைட்டு தலைவரே இடைநீக்கம் பண்ணிட்டார்ல, ஒன்றும் பிரச்சனை, எல்லாமே நம்ம ஒன்று தான் அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, நான் எந்த காலத்திலும் துரோகின்ற பட்டம் வந்து நான் வாங்குவதற்கு நான் விரும்பவில்லை. நமக்கு ஒரே தலைவர், என் தலைவர்னு சொல்லிட்டா எழுச்சி தமிழர்.
எந்த காலத்திலையுமே. அவருக்கு நம்ம என்ன வேணுமோ நம்ம அவர்கிட்ட கேட்போம். அவர் இன்னைக்கு அதான் சொன்னார், என்ன வேணுமோ என்கிட்ட நேரடியாக பேசுப்பா, நீ பாட்டுக்கு போய் சேனலில் நிறையா பேசிடுற, அதில் சில சிக்கல்கள் எனக்கு வருது தனிப்பட்ட முறையில் அப்படின்னா சரிண்ணே, ஓகேண்ணே, நான் இனிமேல் வந்து எதாக இருந்தாலும் நான் பேசுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து நேரம் சந்திச்சு இந்த கருத்தை நான் பேசலாமா வேணாமான்னு கேட்ட பிறகு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. சூப்பர் சார். எங்க சேனல் சார்பா உங்களுக்கு நாங்க வாழ்த்துக்கள் வந்து தெரிவிக்கிறோம். சீக்கிரமா அஃபிஷியலா வந்து உங்களை வந்து மீண்டும் கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறாரு அப்படின்ற அந்த நியூஸ் கேட்கறதுக்கு நாங்களும் ஆவலா வெயிட் பண்றோம். இன்னைக்கு நீங்க போனீங்கல்ல, ஸோ அந்த ஃபேஸ்புக்ல அந்த வீடியோ போட்டதுல இருந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு முதல் நீங்க ஒரு நன்றி சொல்லிடுங்க. நான் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நீங்க வந்து இன்னைக்கு ஐயா இல்ல நான் வந்து ஃபேஸ்புக்ல போட்ட பிறகு பல தோழர்கள் எனக்கு நேரடியாக போனில் அழைத்தார்கள். அதை நிறைய வந்து வைரல் ஆக்கியிருக்கிறாங்க, அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தோழர் அனைவருக்குமே, அன்பு தம்பிகளுக்கும் அன்பு அண்ணன்மார்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர் சார். அதுல ஒரு சில பேரோட கமெண்ட்ஸ் மட்டும் நான் தேர்ந்தெடுத்து சும்மா உங்களுக்கு படிக்கிறேன், நீங்க அதுக்கான பதிலை வந்து சொல்லுங்க. ஸோ அதுல முதல் கமெண்ட் என்னன்னா, இவன் சங்கத்தமிழன் அல்ல, சிங்கத்தமிழன். இவன் பச்சோந்தி பனையூர் பாபு அல்ல, பாசக்கார மதுரக்காரன். இவன் திமுக கைக்கூலி ஷானவாஸ் அல்ல, சனாதனத்தை வெறுப்பவன். இவன் பதவிக்காக பல்லு விற்பவன் அல்ல, கொள்கைக்காக களமாடுபவன். இவன் திருமாவின் வலது கை, சிறுத்தைகளின் நம்பிக்கை. சில நரிகளுக்கு இவன் ஒரு வேங்கை அப்படின்னு சொல்லி யாருங்க இதுதான் ரொம்ப பயங்கரமா இருக்கு. பயங்கரமா பேரே எழுதியிருக்காரு அவரு. தங்கப்பன், முதுகலை ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி, மயிலாடுதுறை அப்படின்னு அவர். உண்மையிலே அந்த தோழருக்கு யாருன்னு கூட நம்ம நேரடியாக பார்த்தது இல்லை. ஆனா அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இதுதான் நமக்கு வேணா ஒரு அங்கீகாரம். நம்ம ஒண்ணு பண்ண எம்எல்ஏ ஆகல, எம்பி ஆகல, எந்த வாரியம் கூட நமக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனா இந்த சூழ்நிலை வந்து இப்படி தோழர்கள் நமக்காக களமாடுறாங்க பாத்தீங்களா, அதுதான் ஒரு உண்மையான ஒரு உழைப்பு கிடைத்த ஒரு பரிசாக நான் எண்ணுகிறேன். தலைவர் நம்ம உண்மையாக இருப்பதற்கும் இந்த மக்கள்கிட்ட நேர்மையாக இருப்பதற்கும் இதுதான் வந்து ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அவார்டு. ஸோ அடுத்த கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அண்ணன் ஆலூர் ஷானவாஸிடம் பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள், அதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி போட்டிருக்காரு. அது தம்பி தான் பாவம், அவருக்கு நம்ம அவரை பற்றி நம்ம ஒன்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி சார். அவரையே நம்ம பேசுகிறோம். அது தம்பி நேர்மையாக இருந்தாருன்னா, கரெக்டாக இருந்தாருன்னா நம்ம அவரை பற்றி எங்கேயுமே பேச மாட்டோம். உண்மையாக இருந்து நீங்கள் ஒழுக்கம் சார்ந்த அரசியல் இருந்தீங்கன்னா நீ அறத்தின் பக்கம் நிற்போம்ன்றீங்க. அறம் என்றாலே திருமாவளவன் தானே. அறம் வென்றது அப்படின்னா யாரும் சொல்றாங்க, திருமா எப்பொழுது வெற்றி பெற்றார் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர், அறம் வென்றது அப்படின்னு தான் பத்திரிகையிலே எழுதுறாங்க. அப்ப அறம் என்றாலே திருமாவளவன், திருமாவளவன் பக்கம் நிற்பதுதான் அறம். ஓகே, அடுத்து வந்து இதே மாதிரிதான் இப்போ நான் கேட்ட கேள்விதான் அவங்க கேட்டிருக்காங்க. உங்களோட இடைநீக்கம் முடிஞ்சிருச்சா இல்லையா, அதை முதல் சொல்லுங்க, எங்களுக்கு மண்டையே வெடிக்குது அப்படின்னு. அது யாரு சொல்றது? மகிழ்வரசு. அவர் யாருன்னா எனக்கு யாரும் தெரியும். அவர் கட்சியுடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர், எனக்கு இணையாக இருப்பவர். பழையவர், பழைய ஆளு. நாங்க வந்த காலத்துல இருந்து அவர் அரசியல் இருக்கிறார், நேர்மையானவர். அவர் அந்த உரிமையோட கேட்கிறாரு, முதல்ல வந்து அதை ரத்து பண்ண சொல்லி தலைவர்கிட்ட சொல்லி, இல்லை தலைவர் ரத்து பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்கிறாப்புல. உண்மையிலே மகிழ்வரசு அவர்களே, நிச்சயமாக அவர் தலைவர் வந்து செய்வார். உங்களுக்கு தெரியாதா, நீங்க போய் கேளுங்க தலைவர்கிட்ட நேரம் போய். ஓகே சார். கடைசி கமெண்ட், முதன்மை செயலாளர் அல்லது தலைமை நிலை செயலாளர் வழங்க வேண்டும். தலைமை அலுவலகத்தில் சங்கத்தமிழன் போன்றோர் வந்து பொறுப்பேற்றால் சிறப்பாக இருக்கும். உஞ்சையார் அண்ட் பாவரசுக்கு பிறகு தலைமையில் நிர்வாகத்தை கவனிக்க சரியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. யார் அந்த தம்பி? யாரு? சேகர். சேகர், அன்பு சேகர் யாருன்னு நமக்கு தெரியல. பட் சேகர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அவர் சொன்ன கருத்தில் வந்து உண்மையிலே ஒன்று, எங்கள் கட்சியுடைய முதன்மை செயலாளராக இருந்தவர்கள் 2 பேர். ஒருத்தர் உஞ்சையரசன், அவர் வந்து பெரிய கவிஞர், அவர் ஆரம்பத்தில் ஒரு கம்யூனிஸ்ட்வாதி, ஒரு ஆசிரியர், முதன்மை செயலாளர். அதே மாதிரி பாவரசு மதுரைக்காரர், நமக்கு மிகவும் வேண்டியவர், அவர் இருந்தார். அவர் ஒரு மக்கள் போராளி. ஆனால் 2 பேருமே என்னன்னே தெரியல, ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் இறந்து போய்விட்டாங்க. ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டார், இன்னொருத்தர் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இறந்து போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து இன்னும் முதன்மை செயலாளர் வந்து அதுக்கு தகுதியான ஆள் கிடைக்காம அப்படியே ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ தலைவர் வந்து முதன்மை செயலாளராக தான் தம்பி ஆனூர் ஷானவாஸை போட்டிருக்கிறாரு. அதனால வந்து அவங்க வந்து தங்கத்தமிழ் கிடைத்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. உண்மைதான். உண்மையிலே அவர் முதன்மை செயலாளரோ தலைமை நிலை செயலாளரோ கொடுத்தாருன்னா சிறப்பாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ வந்து இளைஞரணி செயலாளர்லேருந்து நான் வந்து இப்போ அது உண்மையிலே வந்து நமக்கு ஒரு மனச்சாட்சின்னு ஒன்று வேணும்ல. ஒரு இளைஞரணினா இப்போ நம்ம ஒன்று திமுக இல்லை, திமுகவில் இளைஞரணியில் கடைசி வரைக்கும் இருந்தவர் யாருன்னா நம்ம முன்னாள் முதல்வர் தளபதி ஸ்டாலின் வந்து அப்பா முதல்வராக இருக்கும்போது 60 வயசு வரைக்குமே அவர் இளைஞரணி செயலாளராக இருந்தார். பட் நம்ம அப்படி இருக்க முடியாது. அதே மாதிரி யாரு நம்ம இது இருக்கு பாரு, இந்த கட்சி பாமக அன்புமணி ராமதாஸ், அவர் 60 வயசு வரைக்கும், 65ல் 59 வயசு வரைக்குமே அவர் இருந்தார். இப்ப கூட இளைஞரணி செயலர் யாருன்னா இவர் தானே, உதயநிதி ஸ்டாலின் தானே.
அவருக்கு ஏறக்குறைய எப்படி இருந்தாலும் 50க்கு மேலே இருக்கும்ல, எபோ 50 தான் ஐ திங்க், இல்லை பிலோ 50யா? 50க்குள்ள ஏன்னா அவங்களுக்கு பையன் பொண்ணெலாம் பெருசாக இருக்கிறாங்களே, பட் அவர் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் கூட ஒரு பொறுப்பில் நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும். இப்போ நான் இளைஞரணியாக இருக்கும் பொழுது ஏறக்குறைய எல்லா மாவட்டத்துக்கும் போயிருக்கிறேன். எல்லா மாவட்டத்திலையும் போய் நான் பயிற்சி வகுப்பு நடத்தியிருக்கிறேன். இதெல்லாம் வரலாறு. அங்கே வந்து அரசியல் பயிற்சி வகுப்புன்னு தலைவருடைய ஒப்புதலோடு போய் நடத்தியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். இதுதான் அது கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட். இப்போ அதே நான் வரும்போது கொண்டு வந்தேன் பாருங்கள். இந்த சர்டிஃபிகேட்லாம் அங்கே போய் நாங்கள் கொடுப்போம். இது எங்கே நடத்தப்பட்டதுன்னா, இது வந்து கள்ளக்குறிச்சியில் 25/1/2026 இது மாதிரி சர்டிஃபிகேட்டே கொடுத்தோம். எல்லா தோழருக்கு இந்த பார்ப்பாங்க. இது மாதிரி நாங்கள் ஏறக்குறைய எல்லா மாவட்டத்திலையும் கடந்த 10 ஆண்டுகள் நான் கவர் பண்ணி 2016 இந்த பொறுப்பில் இருக்கிறேன். தலைவர் சொன்னார், ஒன்று மெயினான வேலையை களத்துக்கு போவதை விட அங்கே இருக்கிற நல்ல ஒரு தொண்டர்களை உருவாக்க வேண்டும். அப்போ அவங்களுக்கு பயிற்சியை கொடுங்க, அரசியல் பயிற்சி கொடுங்க. குறிப்பாக அவருடைய புத்தகம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அமைப்பாய் திருவன்ற புத்தகம், கருத்தியலும் நடைமுறையும், அதை போய் இளைஞர்களுக்கு சொல்லுங்க. அதை நீங்கள் பாருங்களேன், மற்ற எல்லா கட்சியை விட விடுதலை சிறுத்தையில் இருக்கிற தொண்டர்கள் ரொம்ப அறிவு சார்ந்து இருப்பார்கள். நீங்கள் எங்கே மீடியாவில் பேசும்போது பாருங்கள், ரொம்ப தெளிவாக பேசுவார்கள். அதற்கு காரணம் அந்த காரணம் தான். அது மட்டும் அல்லாது நம்ம வந்து தொடர்ந்து அந்த பயிற்சி வகுப்பு காலத்தில் மட்டும் இல்லை, தொடர்ந்து சோசியல் மீடியாவில் நம்ம கட்சியோடைய கருத்தை நம்ம தான் ஆணித்தரமாக அடித்தோம். ஆணித்தரமான கருத்துக்களை தொடர்ந்து நம்ம விதைச்சோம். அப்போ வந்து ரைட்டு, நீ அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார் என்று எண்ணுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு போய் நான் பார்க்கும்போது நான் ஒரு புத்தகத்தையும் காட்டினேன். அது என்ன புத்தகம்னா, என்னுடைய ஒரு புத்தகம் வந்து கோட்பாட்டு யுத்தம்னு ஏறக்குறைய 4-5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த புத்தகம் எழுதி இன்னும் வெளியிடாமல் இருக்குது. இப்போதான் தலைவர் வந்து வெளியிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போதான் இடைநீக்கம் வந்துருச்சு. சோதனை காலத்தை பாருங்க. அதே இந்த புத்தகம், இந்த அட்டைப்படம் கூட வரைஞ்சது யாருன்னா, ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம். அவர் தான் அதை வரைந்தவர். அது பாரு, ரொம்ப சிறப்பாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தலைவரே அந்த புத்தகத்துக்கு வந்து வாழ்த்துறை எழுதியிருப்பாருங்க பாருங்க, கைப்பட எழுதியிருப்பாரு. அந்த வாழ்த்துறையை எடுத்து தான் நாங்கள் பின்னாடி போட்டிருக்கிறோம். அதை எல்லாத்தையும் எடுத்து போடல, சும்மா கொஞ்சமா நீ லைட்டை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன், எப்படி எவ்வளவு சிறப்பாக இருக்கான்னு பாருங்க. சங்கத்தமிழன் அவர்கள் தத்துவம் சார்ந்த நூல்களை படிப்பதிலும் அவை தொடர்பாக உடன் இருப்பவர்களோடு உரையாடல்களை செய்வதிலும் மிகுந்த ஆர்வம் உள்ளவர். குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகிய மாமனிதர்களின் கொள்கை மற்றும் கோட்பாடுகள் குறித்து கற்பதிலும் அவை தொடர்பாக விவாதத்திலும் ஆர்வம் கொண்ட இவர் எழுதுவதிலும் முனைப்பு கொண்டவர். எழுதுவதில் முனைப்பு கொண்டவர் எழுதுறாப்ல. குறிப்பாக கவிதைகள் எழுதுவதில் வேட்கை கொண்டவர். ஏற்கனவே புத்தம் பழக புத்தகம் எழுதியிருக்கிறேன், புத்தம் பழகணும். அது அந்த புத்தகத்தை யாரு வெளியிட்டாருன்னா, நல்லக்கண்ணு ஐயா இறந்து போயிட்டார்ல, கம்யூனிஸ்ட் தலைவர், அரும்பெரும் தலைவர், 100 ஆண்டுகள் வரை வாழ்ந்தார் பத்தியில் அவரே அந்த புத்தகம் வெளியிட்டார். இவர் வந்து உங்களை பத்தி இதுல என்ன பத்தி இருக்கிறாரு. கடைசியா நமது கோட்பாட்டு யுத்தம் வெல்லும் கடைசியா முடிச்சுக்காரு பத்திங்களா. அதுக்கு முன்னாடி சொல்லி பாருங்க, சிறந்தவங்க எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்திருக்காரு. இது படைப்பாற்றல். ஓகே, பரவாயில்ல சார். இவ்வளோ உங்களுக்கு வந்து வாழ்த்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா எதனால சார் அப்ப நீங்க? அதுதான் சில சூழ்ச்சிகள் நடந்துருச்சு, சரிங்களா. சில பேர் நம்முடைய வளர்ச்சியை வந்து பிடிக்காம தலைவர்கிட்ட நெருக்கமா இருக்கிறாரு, தொண்டர்கள் நெருக்கமா இருக்கிறாரு. அப்போ இது அரசியலை சூழ்ச்சி மிகுந்ததை, நம்ம அரசியலை ஜாலியா மக்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியாக தான் நம்ம செய்யறோம், கோபத்தில் செய்யலை. ரைட், எதுவுமே கோவத்தில் செஞ்சால் அது வெற்றி கிடைக்காது. எப்படி இவர் வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட போகிறாரு, உங்களை மக்கள் அவ்வளோ ஈஸியாக கொண்டாட மாட்டாங்க. இப்போ எனக்கு பிரச்சனை வரவுமே நான் வந்து பெருமைக்காக சொல்ல, நிறைய பேர் தலைவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. தலைவர் நீங்கள் சொன்னார், என்னப்பா உனக்கா பல பேர் பேசுகிறாங்க ஃபோன் பண்ணி. எல்லாம் யாருன்னா கட்சியை நேசிப்பவர்கள் தான், கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடியவர்கள் தான். அப்போ உண்மையிலே இந்த நேரத்தில் நீங்கள் வந்து எப்படி இந்த வேறு இன்றுன்னு சொன்னீங்க, ஆனால் இதை எடுத்து நீங்கள் கேட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய தினம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி, உண்மையிலேயே நான் தலைவரை சந்தித்ததில் மீண்டும் புதுசாக சந்தித்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இவ்வளோ வருஷம் நம்ம 30 ஆண்டுகள் அவரோடு சேர்ந்து பயணித்தாலும் கூட இன்று இருந்து பார்க்கும்போது கூட ஒரு புதுமையாக இருக்கிறார், சிறப்பாக இருக்கிறார். தைரியமாக சொன்னார், ஒன்றும் கவலைப்படாத, சொன்னால் நம்ம கோட்பாட்டு யுத்தம் வெல்லும்னு. அப்போ நிச்சயமாக அந்த கோட்பாட்டு யுத்தம் வெல்லும். நான் இனிமேல் வருங்காலங்களில் என்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது, யாரும் தப்பு பண்ணால் நான் டக்குன்னு பேசிடுவேன், இந்த தம்பி இப்படி பண்ணாரு கொண்டாரு அப்படின்னு. அதை வந்து தலைவர் வந்து சொல்லிட்டாரு. அது எல்லாரும் ஏன்ட்ட வந்து சொல்லிப்பாண்டார். உனக்கு யாராவது ஒரு தவறு செய்கிறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சுன்னா நீ ஏன் நேரடியாக அவங்கள போய் அப்ரோச் பண்ணுற, இல்லை நீ ஏன் வந்து கட்சி விஷயங்களை வெளியில் பேசுகிற, அது செய்யாத, ஏன்ட்ட கொண்டாந்து சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அதனால் அதுலேயும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
சூப்பர் சார். ஸோ மாசத்தோட முதல் நாளே நீங்க தலைவரை சந்திச்சு இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கறனால உங்களுக்கு இன்னும் ஆமா, இது ஆடி மாசம்னா அம்மனுக்கு திருவிழா. அது மாதிரி ஆடி மாசம் ஆகஸ்ட்னா எங்க தலைவருக்கு திருவிழா. அதனால நான் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியா பாக்குறேன். ஆனா அதே நேரத்தில் நான் உண்மையும் சொல்றேன். நான் ஏன் கோவப்பட்டேன்னு சொல்லி ஆகணும்ல. நான் ஒன்றும் ஒரு அறியாமல் புரியாமல் இல்லை. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் வந்திருக்கிறார் இந்த சமுதாயத்திற்கு. நீங்களே பாருங்களேன். நீ இப்போ பொதுத்தளத்தில் பார்க்குறீங்க, எல்லாரும் பார்க்குறீங்க. ஒரு மனிதனே இழிவாக பார்ப்பேன் சாதின்ற பேரில். ஏழ்மையாக இருக்கிறவனை ரொம்ப அவனை ஒரு மனிதனாக கூட மதிக்க மாட்டாங்க. ஒரு ஏழ்மையாக இருக்கிறவனை. இந்த மனித வேறுபாடுகளெல்லாம் நம்ம உடைக்கணும் அப்படின்றதே நம்ம வேட்கை. எல்லார்ட்டையும் அன்பாக பேசணும். அது பெண்களை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? பெண்களை அடிமை மாதிரி வீட்டிலே நினைப்பாங்க. பெண்கள்லாம் ஒரு புரட்சி பெண்களாக இருக்க வேண்டும்னு இந்த கோட்பாடுகளை நம்ம உள்வாங்கிதான் நம்ம தலைவர்கிட்ட வர்றோம். அப்போ அந்த கோட்பாடோடு தலைவர் களமாடுறாரு. அப்போ இவருக்கு சேர்ந்திருப்பவர்களே சில பேர் ஏன் இப்படி சூழ்ச்சி பண்ணுறாங்க? அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எதிரிகள் சூழ்ச்சியை பற்றி நம்ம கவலை இல்லை. அந்த மன வருத்தத்தில் தான் பேசுனது. இப்போ தலைவர் சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியும்பா. யார் நல்லவன், யார் வல்லவன் எல்லாம் எனக்கு தெரியும். யார் எந்த இதுக்காக என்கிட்ட பேசுகிறாங்க, எந்த இதுக்காக இந்த சூழ்ச்சிகள் செய்வாங்க, இல்லை எதுக்கு சிரிக்கிறாங்க, எல்லாம் எனக்கு தெரியும். ஒன்றா கூட எனக்கு நிறையா தெரியும். அதனால் நீ கவலைப்படாத, நீ உன் பேரை கெடுத்துக்கிறாத. நீ ஒரு டிப்ளமெட்டிக்காக, நீ ஒரு இன்ஜினியரு. அதனால் அந்த முறையில் நீ களமாடுப்பா அப்படின்னாரு. சரிங்க தலைவரே, சரிங்கள் தாய் சிறுத்தை அப்படின்னு சொல்லி நம்ம களமாடி கொண்டிருக்கிறோம். சூப்பர் சார், ரொம்ப நன்றி. இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு இன்னும் நிறைய இனிய செய்திகள் சீக்கிரமாக நீங்கள் கட்சிக்குள்ளே மறுபடியும் வருவீங்கன்றதை நாங்கள் வாழ்த்துகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.